வணக்கம். நான் வதனிகண்ணன் ஊர்லேருந்து. நான் இதில சீனி சம்பல் செய்திருக்கேன். அதுக்கு எப்படின்னா, முதல்ல சட்டிய வச்சு சட்டிய கொஞ்சம் சூடாயின பிறகு ஒரு மேசக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டு, விரும்பினா இன்னெண்ணெயும் விடலாம். அரை தேக்கரண்டி கடுகு, சீரகம் எல்லாம் போட்டு விரும்பினா இதை பவுடர் ஆக்கிட்டும் போடலாம். அதுக்கு பிறகு கருவேப்பட்டை, ரம்பை இலை, ஏலக்காய், கருவேப்பிலை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு அப்படியே வதக்கிற மாதிரி எல்லாம் வதக்கி கொண்டு வரக்குள்ள சின்ன சின்ன வட்டி வச்சுருக்க மாசக்கருவாடு 50 கிராம் போட்டு நான் விரும்பினா போடலாம், விரும்பினா விரும்பாட்டிக்கு போடாமல் விடலாம். சைவம்ண்டா போட தேவையில்லை. அதுக்கு பிறகு ஒரு அரை தேக்கரண்டி சீரகத்தூள் போட்டு நான் சீரகத்தூள் போட்டு அதே மாதிரி பிரட்டி அப்படியே வதக்கி கொண்டு இருக்கக்குள்ள தான் நல்ல மெல்லிசா வெட்டி வச்சுக்க வெங்காயத்தை நான் அதுக்குள்ளே போட்டேன். நான் வந்து கொஞ்சம் அதிகமாக செய்ததால் வெங்காயம் பார்க்க கணக்கு மாதிரி கிடக்குது. ஆனால் நான் சொல்கிற கணக்கெல்லாம் உங்களுக்கு 1 கிலோவுக்கு தான் சொல்கிறேன். அதால் வெங்காயம் 1 கிலோ போட்டால் காணும். மற்றது நான் வந்து இந்த பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். எனக்கு இந்த சின்ன வெங்காயம் இங்கே கிடைக்கல பக்கத்தில் டக்குன்னு கணக்கு வாங்குறதுக்கு. ஆனால் சீனி சம்பல் செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் உண்மையாகவே நல்லா இருக்கும். அதில் காரமாகவும் இருக்கும், அது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், செய்கிறதும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அதால் சின்ன வெங்காயத்தையே பாவிச்சு கொள்ளுங்க முடிஞ்ச வரைக்கும். நான் வந்து அடிக்கடி மூடி மூடித்தான் திறக்கிறேன். ஏன்னா அந்த சட்டியில் நீராவி மேல் மூடியிலேருந்து உள்ளுக்குள்ளே வந்திருக்க நல்லா அவிகிற வடிவாக என்றபடியாக மூடி மூடி தான் திறக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. இது பிறகு நான் தனி மிளகாய் தூள் போட்டினான். நான் இதில் அதிகமாக போட்டிருக்கேன். இன்னும் அதிகமாக செய்ததால் 1 கிலோ வெங்காயத்துக்கு 1 மேசக்கரண்டி தனி மிளகாய் தூளும் 1½ தேக்கரண்டி உப்பும் தாராளமாக காணும். ஆனால் உப்பும் உரைப்பும் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைக்கலாம். ஆனால் நாங்கள் கொஞ்சம் அவரைச்சா பார்க்குறதால நான் அப்படி சொல்லியிருக்கிறேன். தூள் போடக்குள்ள நல்லா தண்ணித்தன்மை வற்றின பிறகு போடக்கூடாது. கொஞ்சம் தண்ணித்தன்மை வெங்காயத்தில் தண்ணித்தன்மை இருக்கக்குள்ளேயே தூளை போடணும். போட்டதில் கொஞ்சம் அவியும், இல்லாட்டிக்கு சட்டி எரிய துவங்கிடும். அப்படி சட்டி எரியுதுன்னு சொன்னால் திருப்பியும் ஒரு கொஞ்சம் நல்லெண்ணெயை நீங்கள் விடலாம், அது பிரச்சனையும் இல்லை. நான் கொஞ்சம் புளியை கரைச்சி நல்ல திக்கான புளியாக கரைச்சி ஒரு மேசக்கரண்டி இதில் விட்டு நான் அதில் வீடியோ வந்து மிஸ் ஆகிட்டுது. நீங்கள் விடுங்க மறக்காமல் ஒரு தேக்கரண்டி பழப்புளி, ஒரு மேசக்கரண்டி புளிஞ்ச பழப்புளி விடுங்க. விட்டால் நல்லா இருக்கும். இந்த உரைப்புகளுக்கெல்லாம் நல்ல கணக்காக இருக்கும். அடிக்கடி திறந்து திறந்து பார்த்து தான் செய்கிறேன். இப்போ நான் ஒரு மேசக்கரண்டி சீனி போட்டு நான் வெள்ளை சீனி போட்டு நான் நீங்கள் ப்ரௌனும் போடலாம், பிரச்சனை இல்லை. ப்ரௌனுன்னா கொஞ்சம் கூட போடுங்க. ஒரு மேசக்கரண்டி சுகரம் போட்டுட்டு நல்லா பிரட்டி எடுத்து நான் பார்க்க தெரியுது உங்களுக்கு இவ்வளோ நிறைய செய்திகள் இருந்தது. இப்போ குறைஞ்சிருக்காண்டு. இப்போ நான் மசாலா அடித்து இது கரம் மசாலா, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பட்டை, அன்னாசிப்பூ, சாதிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வறுத்து ஒரு மேசக்கரண்டி ஒரு மன்னிக்கவும் ஒரு தேக்கரண்டி போட்டிருக்கேன். இப்படியே போட்டு வரட்டி போட்டு ஒரு இதுக்கெல்லாம் போட்ட அப்புறம் ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே இறக்கினா சரி. இப்போ என்னுடைய சீனிச்சம்பல் முடிஞ்சது. இப்போ நான் என்னுடைய காணொளியை இதோடு நிறைவு செய்ய போகிறேன். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.